எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். என்னோட வீடியோக்கள் மூலமாக பல நோய்கள் குறித்த விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டு வரேன். சில சமயம் கேட்கறதுக்கு பயமாக இருக்கலாம். ஆனால் பயமுறுத்துறதுக்காக இது சொல்லப்படுறது கிடையாது. நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, தெரியாமல் விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு வரேன். அந்த வகையில் நான் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேஸ் இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றியது. இவர் ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன், அதாவது கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, குழந்தை கூட இருக்கு. இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பயங்கரமான வயிற்று வலி வருது. இந்த வயிற்று வலியோட அவர் டாக்டரை போய் பார்க்கும்போது டாக்டர் அவர் கண்களில் ரொம்ப மஞ்சளாக இருக்கிறதையே பார்க்குறாரு. வயிற்றை தொட்டு பார்த்தா பயங்கரமான வலியே அவருக்கு இருக்குது, தொட விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் மற்ற டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு கல்லீரல் பாதிப்பு உண்டாகியிருக்கு. கல்லீரல் கவனிக்காமல் விட்டோம்னா, ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டோம்னா முழுமையாக செயலிழக்க நேரிடும். உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை மூலமாக கல்லீரலையே மாற்றக்கூடிய நிலைமை வரும் அப்படிங்கிற விஷயத்தை டாக்டர் சொல்லும்போது அன்பு மிகப்பெரிய ஒரு ஷாக்குக்கு, அதிர்ச்சிக்கும் உள்ளாகிறாரு. இந்த கண்டிஷன் எதனால் வந்துச்சு? பேசிக்கலாக அன்பு அப்படிங்கிறவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர். சிகரெட் பழக்கம், ஆல்கஹால் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவரோட அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அந்த அண்ணன் ஆக்சுவலாக இதே மாதிரி 35 வயசில் அவர் என்ன காரணம்னு தெரியாமல் இதே மாதிரி வயிற்று வலி சில பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இறந்து போயிட்டார். அப்படிங்கும்போது இவருக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பயம் இருந்திருக்குது. எப்போ அவர் அண்ணன் இறந்தாரோ அன்னியிலேருந்தே அவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. தனக்கும் அதே மாதிரி ஒரு வியாதி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் எப்பவுமே ரொம்ப ஹெல்த்தியாகவே தன்னை வச்சுக்குவார். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் எந்த குறையும் இல்லை. நல்ல ஆரோக்கியமான உணவுகள், கரெக்டாக சாப்பிடக்கூடியவர், நல்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவர், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நல்லா படிக்கக்கூடியவர், நல்லாவும் படித்து ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜில் இடத்த பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலைக்கும் சேர்ந்தாச்சு. லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஸோ இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. ஃபஸ்ட்டு இதை வரிசையாக சொல்லிக்கிட்டு வரேன். இந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆன நேரத்தில் இருந்து என்னென்ன ஒன்றொன்னா வந்துச்சுங்கிறத சொல்லிக்கிட்டே வரேன். முதல்ல அவருக்கு அறிகுறி வயிற்று வலிக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்தது ஒரு விதமான கை நடுக்கம். கை விரல்கள்லாம் தொடர்ந்து அவருக்கு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. எதனால் நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தைராய்டுக்குரிய மருத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இதை கொடுக்க ஆரம்பித்த உடனே அந்த ஓரளவுக்கு அந்த நடுக்கம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஓகே, நம்ம சிம்டம் செட்டில் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு 6 மாதம் கழித்து மிக அதிகமான வாந்தி வருதல் போன்ற உணவு, பசியே இல்லாமல் நிறைய வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வாந்தியோடு அவர் வரும்போது நிறைய இருக்குன்னு சொல்லி வரும்போது டாக்டர் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது பேசிக்கலாக என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வயிற்று வலி, வாந்தி இதெல்லாம் வருது. திருப்பி டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது அல்ட்ராசோனோகிராஃபி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கல்லீரல் வீக்கமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த கண்களும் இப்போ இந்த சமயத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது கண்கள் மஞ்சள் நிறமாக மாறதையும் பார்க்க முடியுது. அப்போ ஆக்சுவலாக அவுட் பேஷண்ட்டாக பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வைரஸாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அது திருப்பி தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை தடுப்பூசி போடலைன்னா ஹெப்படைட்டிஸ் பிலாம். ஆனால் இவருக்கு ஹெப்படைட்டிஸ் பி, சி ரெண்டுமே நெகட்டிவ். இருந்தாலும் ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் ஈன்னு இன்னும் 2 வைரஸ் இருக்குது. இது பொதுவாக உணவு சாப்பாடு மூலமாக வரக்கூடியது. இது அவர் வசிக்கக்கூடிய ஏரியாவில் ரொம்ப காமனாக பரவலாக காணப்படக்கூடிய ஒரு வைரஸ். அதான் இருக்கலாம்னு நினச்சாங்க. கண்கள் மஞ்சளாக மாறிட்டு இருக்கிறதுனால கல்லீரலில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரியுது. மறுபடியும் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குள்ளே வேகமாக மஞ்சள் நிறமாக ஆகிறது ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. வாந்தியெல்லாம் மிக அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கே பல வாட்டி வாந்தி எடுக்கிற மாதிரி நிலவ வரும்போது தீவிரமான வயிற்று வலி இன்னும் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டாக்டர் கிளினிக்கில் போய் அட்மிஷன் ஆயாச்சு. இப்போ ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. மறுபடியும் என்னென்னா வைரஸ் இருந்தாலும் இப்போ இந்த வைரஸ் இருக்கிற மாதிரி தெரியல. டயக்னோசிஸில் இருக்கு, ஆனால் வைரஸ் கண்டுபிடிக்க முடியல. வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்படிங்கிறதுனால இப்போ மற்ற சிஸ்டம்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாமே எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கல்லீரல் ஃபோக்கஸ் மட்டுமே வச்சு அதை கல்லீரல்னால வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்லீரல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம இன்வெஸ்டிகேஷன்லேயும் தெரியுது. கல்லீரல் வீங்கி இருக்குது, என்சைம்னு சொல்லக்கூடிய SGOT, SGPTன்னு கல்லீரல் செயலிழப்பு ஏற்பட்ட அதிகமாகக்கூடிய விஷயங்கள்லாம்
ரத்தத்தில் அதிகமாக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இதுக்கான காரணம் தெரியாததுனால இப்போ மற்ற சிஸ்டம்லாம் இதயம் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சொல்லுவோம், அப்புறம் சிஎன்எஸ் நரம்பு மண்டலம், எல்லா சிஸ்டமையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நெஃப்ரோட்டிக் அதாவது கிட்னிக்கள் கரெக்டாக வேலை செய்தா எல்லாத்தையுமே பார்க்கணும் இல்லையா. இந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணும்போது இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு தென்படுது. அதாவது மூளை சம்பந்தமான பிரச்சனைகள். அதாவது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக தெரியல, ஆனால் குறிப்பாக எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது பேச்சு குளறல் தென்படுது. அதாவது குளறல்னா வார்த்தைகள் பயன்படுத்துறாரு, ஆனால் மெதுவாக வார்த்தை வருது. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு இடைவெளி கொஞ்சம் விட்டு விட்டு பேசுகிறாரு. பேசுவதில் ஒரு சிரமம் நல்லாவே தெரியுது. இதை தான் ஆங்கிலத்தில் டிஸ்ஆர்த்ரியா அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரியுது. அப்புறம் ட்ரெமர், நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த நடுக்கம் முழுமையாக இன்னும் போக கிடையாது. அதுவும் அந்த ட்ரெமர் நடுக்கம் அப்படிங்கிறது ரெஸ்ட்டில் இருக்கும்போது, ஏதாவது ஒரு பொருளை எடுக்கும்போது சில பேருக்கு நடுக்கம் வரும், சில பேருக்கு சும்மா இருக்கும்போது சாதாரண நிலையிலேயே நடுக்கம் வரும் இல்லையா, அந்த நடுக்கத்தை பார்க்க முடியுது. ரெஸ்டிங் ட்ரெமரை பார்க்க முடியுது. அடுத்து நடையுமே கெயிட் அப்படின்னு சொல்லுவோம். நடை ஒரு பேலன்ஸ்டாக இல்லை, நேராக நடக்கிற மாதிரி இல்லை, அந்த தள்ளாட்டம் தென்படுது அப்படிங்கிறதையும். இந்த சிஎன்எஸ், இந்த நரம்பு மண்டல பரிசோதனைகள் பண்ணும்போது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் தான் டாக்டர் கிளினிக்லேயே பண்ணக்கூடிய விஷயம். இது பண்ணும்போது இதெல்லாம் குறைபாடு இருக்கிறது தெரியுது. இப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உருவாகுது. அதாவது கல்லீரல் தான் இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் சில நாட்கள்லேயே கல்லீரல்லேருந்து மூளை வரைக்கும் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட்டு. ஒன்று கல்லீரல் ஒரு பிரச்சனை, மூளையில் ஒரு பிரச்சனை, ரெண்டு தனித்தனியாக இருக்கிற பிரச்சனையை நம்ம சேர்ந்து பார்க்குறோமா, இல்லை கல்லீரலில் வந்த பிரச்சனையால தான் மூளையிலையும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற டவுட்டும் இப்போது பெரிய அளவில் பெரிய ஒரு புதிராக இருக்குது. இப்போ மற்ற ரத்த டெஸ்ட்டுகளையும் இப்போ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ ரத்த பரிசோதனைகள் பண்ணி பார்க்கும்போது ஹீமோகுளோபின் அளவுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. 9 கிராம் பர் டெசிலிட்டருக்கு அப்படிங்கிற இருக்குது. அதாவது 13-14 இருக்க வேண்டியது 9 அப்படிங்கிறது ரத்த சோகை இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கிறது தெரியுது. ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிகப்பு அணுக்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கொஞ்சம் ப்ராப்ளம். ரத்த வெள்ளை அணுக்கள் கொஞ்சமாக அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா யூஸ்வலாக தொற்று இருக்கும்போது அந்த மாதிரி அதிகமாகும், ஆனால் ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப கொஞ்சம் தான் அதிகமாச்சு. பிளேட்டிலேட், ரத்த பிளேட்டிலேட்டுகள் அப்படிங்கிறது நார்மலாக தான் இருக்குது. அப்போது வேறு எந்த பிரச்சனையும், அதாவது டெங்கு போன்ற பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் ஹீமோகுளோபின் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ரத்தத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. மூணாவது, இப்போது கல்லீரலில் இன்னும் டீப்பாக கொஞ்சம் பரிசோதனைகள் பண்ணி பார்க்குறோம். என்சைம் எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி மட்டும் அதிகமாகலை, இன்னொரு முக்கியமான விஷயம் ரத்தத்தில் அதிகமாகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இது டயக்னோசிஸ் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செரலோபிளாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரதம். இந்த செரலோபிளாஸ்மினோட அளவுகள் வழக்கத்துக்கு மாறாக நார்மலாக இவ்வளோ இருக்க வேண்டியது ஒரு 10 மடங்கு குறைவாக இருக்குது. அந்த புரதம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போது இது டாக்டர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்நேரம் டயக்னோசிஸை கண்டுபிடிச்சிருப்பீங்க. செரலோபிளாஸ்மின் அளவுகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கண்களோட அந்த கருவெளியில் ஒரு ரெண்டு ரிங் மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அதுவும் எக்ஸாமின் கண்கள் சிஸ்டமையும் பார்க்கும்போது அந்த பிரச்சனையும் இருக்கிறது தெரியுது. இப்போது ஓரளவு டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இது வில்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரத்தத்தில் மெட்டல்ஸ், உலோகங்கள் நார்மலாக இருக்குங்க. அந்த உலோகங்களில் ஒரு குறிப்பிட்ட உலோகம் தான் காப்பர். தமிழில் செம்பு, காப்பர், செம்பு இருக்கு இல்லையா, இந்த செம்பு பாத்திரங்கள், இந்த செம்பு அப்படிங்கிற ஒரு உலோகம் மிக அதிகமாக இருக்குது ரத்தத்தில். எப்படி அதிகமாச்சு, இதுக்கான மருத்துவ விஷயத்துக்குள்ள வருவோம். அதாவது நம்ம உடம்புல நார்மலாகவே உணவுகள் மூலமாக பல உலோகங்கள் உள்ள வரும், மினரல்கள், தாதுக்கள் உள்ள வரும். இப்போ இரும்பு சத்து, அயனு, கால்சியம், ஜிங்கு, அலுமினியம், மெக்னீசியம், இதே மாதிரி காப்பர், இது எல்லாமே உலோகங்கள் தான். இந்த உலோகங்கள்லாம் நார்மலாகவே நம்ம உணவுகள் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே வந்துடுங்க. அதாவது நம்ம உணவை வாய் வழியாக சாப்பிட்றோம், நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது, குடலுக்குள்ளே போகுது. குடல்லேருந்து இந்த உலோகங்கள்லாம் உறிஞ்சப்பட்டு நேராக எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லீரலுக்கு தாங்க போகும். ஃபஸ்ட்டு இந்த கல்லீரலில் போனதுக்கப்புறம் அந்த உலோகங்கள் சேமித்து வைக்கப்படும். நார்மலாகவே அந்த உணவில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த உலோகங்கள்லாம் நம்ம உடம்புக்கும் பல வகையில் தேவைப்படுது. அது சேமித்து வச்சுக்கும். தேவை இல்லாமல் அதிகமாக உலோகங்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம கல்லீரல் கரெக்டாக அதை
வெளியேற்றிடும். அதாவது நம்ம கல்லீரல்லேருந்து பித்த நீர் சுரந்து வெளியே வருது. இந்த பித்த நீர் வழியாக உலோகங்கள்லாம் சேர்ந்து வெளியேற்றிடும். அந்த பித்த நீர் வெளியே கழிவுகளாக நம்ம உடம்பு விட்டு வெளியே போயிடும். எந்த பிரச்சனையும் இருக்காது கல்லீரல் நார்மலாக இருக்கும்போது. ஆனால் சில பேருக்கு இந்த வில்சன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற பிரச்சனை கல்லீரலில் இருக்கிறவங்களுக்கு இவங்களால இந்த நார்மலாக உலோகத்தை வெளியேற்றக்கூடிய முக்கியமாக காப்பர் அப்படிங்கிற அந்த முக்கியமான உலோகத்தை கல்லீரலில் விட்டு வெளியேற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. இது மரபணு சார்ந்த விஷயம். மோஸ்ட்லி இது நான் அதிகமான செம்பு சாப்பிட்டதுனால இந்த பிரச்சனை வர கிடையாது. ஆனால் அந்த செம்பை நம்ம கல்லீரலால் வெளியேற்ற முடியல. வெளியே அதை கல்லீரலை விட்டு வெளியேற்றி உடம்பை விட்டு வெளியேற்ற முடியல. அதனால் உருவாகக்கூடிய பிரச்சனை தான் இந்த வில்சன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது. இதனால என்ன ஆகுதுங்க, எப்படியாவது வெளியேற்றணும். அதனால நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய செருலோபிளாஸ்மின் அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்கு. இந்த புரதத்தையாவது உபயோகப்படுத்தி அதை வெளியேற்ற பார்க்குது. அதனால தான் செருலோபிளாஸ்மினை எடுத்து காப்பரை வெளியேற்ற பார்க்குது. அப்பயும் காப்பர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே செம்பை வெளியேற்ற முடியல கல்லீரலால். இதனால் என்ன ஆகுதுங்க, இந்த செம்பு காப்பர் அளவுகள் ரத்தத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ரத்தத்தில் இது அதிகரிக்க அதனால தான் உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஆர்பிசி ரத்த சிகப்பு அணுக்களுக்குள்ளே போய் டேமேஜ் பண்ணிடுது. ரத்த சிகப்பு அணுக்கள் உடஞ்சி போகுது. இந்த ரத்த சிகப்பு அணுக்கள் உடஞ்சி போகிறதுனால தான் உடம்புல பிலிரூபின் அளவுகளும் அதிகமாக தென்படுது. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் போன அப்புறம் சும்மா இருக்குமா காப்பர் எல்லா இடத்துக்கும் போகும். இந்த செம்பு மூளையை தாண்டி போகும். மூளைக்கும் ரத்தத்துக்கும் மற்ற பகுதிக்கும் இடையில ஒரு பெரிய கேட் இருக்குது, தடுப்பு. ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன், பிளட் பிரெயின் பேரியர்னு. இந்த தடுப்பு சுவரெல்லாம் தாண்டி உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச இடம் பொதுவாக காப்பருக்கு நம்ம மூளையில் பேசல் கேங்லியான்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம மூளையோட நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேசல் கேங்லியாவில் போய் இந்த காப்பர்கள்லாம் அதிகமாக போய் உட்காரும்போது தான் நம்மளுக்கு இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகள், பேச்சு டிஃபிகல்ட்டி, டிஸ்ஆர்த்ரியா பிரச்சனை, அப்புறம் கைகள் நடுங்குதல், நடக்கும்போது அந்த தள்ளாட்டம் தென்பட்டது, இது எல்லாத்துக்கும் காரணம் மூளை பகுதியில் உள்ளார அந்த பேசல் கேங்லியாக்குள்ளே போய் இந்த காப்பர் உட்காந்துக்கிறதுனால உண்டான பிரச்சனை. இதுதான் வில்சன்ஸ் டிசீஸ். சரிங்களா, கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலாக இதுதான் விஷயம். அங்கே கண்டுபிடிச்சதுனால நம்மளால் இதை சரி செஞ்சிட முடியும். எப்படி? ஒன்று, இந்த காப்பர் இல்லாத உணவுகளாக பார்த்து கொடுக்கணும். காப்பருக்கு நேர் எதிராக செயல்படக்கூடிய ஜிங்க் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடணும். இது இல்லாமல் மருந்துகள் இருக்குது, கீலேஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்பால் முடியலைனாலும் இந்த மருந்துகள் மூலமாக அந்த குறிப்பிட்ட உலோகத்தை நம்ம உடம்பு விட்டு வெளியேற்ற முடியும். இந்த ட்ரீட்மெண்ட்டு அன்புக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணின கொஞ்ச நாள்லேயே நல்லாவே ரெக்கவரி வர ஆரம்பிச்சிருச்சு. லிவர் என்சைம்ஸ்லாம் கல்லீரலோட சைஸே அளவுகளே குறைய ஆரம்பிக்குது. நார்மல் சைஸ்க்கு வருது. ஏன்? கல்லீரலுக்கு தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் ப்ராப்பர்ட்டி உண்டு அப்படிங்கிறத நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி, நம்ம உடம்புலேயே ஒரு உறுப்புக்கு ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி, திருப்பி வளரக்கூடிய கெப்பாசிட்டி உண்டுன்னா அது கல்லீரலுக்கு மட்டும்தான். அப்படிங்கிறதுனால மற்ற விஷயங்கள் இருக்குது, நான் உங்கள் மனசில் பதியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த கல்லீரல் தன்னை புதுப்பிச்சுக்குது. கரெக்டாக அந்த காப்பர் அளவுகளை, செம்பு அளவுகளை நார்மலைஸ்க்கு கொண்டு வந்த உடனே கல்லீரல் தன்னை புதுப்பிச்சுக்குது. மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே மறுபடியும் மறைஞ்சு போய் நார்மல் கண்டிஷனுக்கு வராரு. ஆக்சுவலாக அவரோட அண்ணன் ஒருத்தர் சொன்ன இல்லையா, இறந்தார் இல்லையா, அவரும் இதே நோயினாலே இறந்து போயிருக்கார். ஆனால் அப்போ அது கண்டுபிடிக்கப்படலை. இது வில்சன் டிசீஸ். அந்த செருலோபிளாஸ்மின், ரத்த செருலோபிளாஸ்மின் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், கிளியராக பிடிச்சிருக்கலாம். நோயாளின்னு வரும்போது முழு பரிசோதனையும், உடல் பரிசோதனையும் கிளினிக்லேயே ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம்னா மேக்சிமம் இந்த மாதிரி அரிய விஷயங்களையும் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறைய கேஸுகள் இருக்கிறாங்க, பேஷண்ட்டுகள் இருக்கிறாங்க, கண்டுபிடிக்கப்படாமல் என்ன பிரச்சனைனே தெரியாமல், அதாவது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி கூட சில பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிறத புரியறதுக்காக தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வில்சன்ஸ் டிசீஸுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு பிரச்சனைங்க. நம்ம ரத்தத்தில் காப்பர் அளவுகள் அதிகரிக்கிறது, இந்த செம்பு அளவுகள். ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக பயந்துக்க கூடாது. பல பேர் பயந்துக்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. பயப்படாதீங்க. புரிதல், இந்த புரிதலை உங்களுக்கு நான் ஏற்படுத்திட்டேன். இந்த புரிதல் மூலமாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க வசதியாக இருக்கும். ஒரு சாதாரண விஷயம், இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம நீண்ட காலத்துக்கு நல்ல ஆரோக்கியமாகவே வாழலாம். ஆனால் கண்டுபிடிக்காம விட்டோம்னா உயிரியே பறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.